இன்னைக்கு நாம February 12, 2026க்கான ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ தேர்வுல எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி சட்டுன்னு பாத்திரலாம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல தேசிய அளவுல வந்திருக்கிற சில அறிவிப்புகள், அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அப்புறம் நம்ம பகுதிகள்ல நடந்த சில முக்கிய செய்திகள், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குவிக் ரிவிஷன். இது உங்க ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது நேஷனல் பாலிசி அப்டேட்ஸ். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற 3 முக்கியமான விஷயங்கள். தேர்வுல இதிலிருந்து கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு, சோ கவனமா கேளுங்க. நம்ம தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடுறதுக்கு இப்போ சில புது ரூல்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லிருக்காங்கன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமே எல்லா அரசாங்க நிகழ்ச்சிகள்லயும் தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி வந்தே மாதரம் பாடணும். அப்படி பாடும்போது அங்கிருக்கிற எல்லாரும் எழுந்து நின்னு மரியாதை செலுத்தணும். இது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடங்கள்லயும் காலையில நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி இத கண்டிப்பா ப்ளே பண்ணணும். சோ இது ஒரு கட்டாய விதியா வந்திருக்கு. அதுக்கான புரோட்டோகால்ஸையும் வகுத்துட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம் பாயிண்ட். வந்தே மாத்திரம் முழுசா பாடணுமா, இல்ல குறிப்பிட்ட சரணங்கள் மட்டும் போதுமா? புது விதிப்படி மொத்தம் 6 சரணங்கள் பாடப்படணும். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6. அடுத்த கேள்வி, இதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கா? ஆமா, இருக்கு. இதோட அதிகாரப்பூர்வ கால அளவு 3 நிமிஷம் 10 வினாடிகள். சோ 6 சரணங்கள் 3 நிமிஷம் 10 செகண்ட். இது ரெண்டையும் மறக்காதீங்க. வந்தே மாதரம் விதிகள் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான அரசாங்க போர்ட்டல். அதோட பேரு PM சுராஜ். இது யாருக்கானதுன்னா, பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கு கடன் உதவி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் தளம். ரொம்ப நல்ல முயற்சி இல்லையா? இந்த திட்டம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. 2024-25 நிதியாண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 1.39 லட்சம் தொழில் முனைவோருக்கு லோன் கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரே வருஷத்துல இவ்ளோ பேரு. இதுவே இந்த திட்டத்தோட பெரிய வெற்றியை காட்டுது. அடுத்து நம்ம பார்க்க போறது PFMS, அதாவது பப்ளிக் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது சிம்பிளா சொல்லணும்னா, இது அரசாங்கத்தோட ஆன்லைன் பேங்க் மாதிரி. எல்லா விதமான மின் பரிவர்த்தனைகளும் இது மூலமா தான் நடக்கும். இது டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டா CGA, அதாவது கணக்குகள் தலைமை கட்டுப்பாட்டாளர். இந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நேஷனல் அப்டேட்ஸ் போதும். இப்ப கொஞ்சம் கியரை மாத்தி சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி பக்கம் போலாம். பரிணாம கோட்பாடுல இருந்து பண்டைய கல்வெட்டுகள் வரைக்கும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குற இந்த February 12 ஒரு சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? இது சார்ல்ஸ் டார்வினோட பிறந்த நாள். அவரோட பரிணாம கோட்பாடு தான் இன்னைக்கு நாம பார்க்குற நவீன உயிரியலுக்கே அடித்தளம். அவர் எழுதின ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் புத்தகம் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல சொல்லப்பட்டிருக்கிற இயற்கை தேர்வு கோட்பாடு நம்ம அறிவியல் பாடத்திட்டத்துல ஒரு முக்கியமான பகுதி. பரிணாமத்திலிருந்து நேரா பண்டைய எஜிப்டுக்கு ஒரு ஜம்ப். அங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தொடர்பு கிடைச்சிருக்கு. ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. அது என்னன்னு பார்க்கலாமா? எகிப்துல மன்னர்களின் சமவெளின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நம்ம தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல எழுதப்பட்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. சும்மா 1-2 இல்ல, சுமார் 30 கல்வெட்டுகள். இது கிபி 1லிருந்து 3ஆம் நூற்றாண்டுக்குள்ள எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டுக்கும் ரோம பேரரசுக்கும் நேரடி வர்த்தக தொடர்பு இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. சரி, 2000 வருஷம் பழமையான வரலாற்றிலிருந்து இப்படியே ராக்கெட்ல ஏறி எதிர்காலத்துக்கு போலாம் வாங்க. விண்வெளி ஆய்வுல இந்தியா செஞ்சிருக்கிற ஒரு புது சாதனைய பத்தி பார்க்கலாம். பேரு ஆதித்யா பாண்டியா. வயசு வெறும் 17 தான். சாதனை, இந்தியாவோட இளைய ஆண் அனலாக் விண்வெளி வீரர். குஜராத்ல நடந்த ஒரு சிமுலேட்டட் லூனார் மிஷனை வெற்றிகரமா முடிச்சிருக்காரு. இது நம்ம நாட்டை இளைஞர்களுக்கு இவ்ளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் பாருங்க. அடுத்து நம்ம மாநிலங்கள்ல நடந்த சில முக்கிய நியூஸ், அதோட ஸ்போர்ட்ஸ் ரவுண்டப் என்னென்னு வேகமா பார்த்துடலாம். 2 முக்கியமான மாநில செய்திகள். 1, கர்நாடகாவுல இருக்கிற அல்மட்டி அணை. இது எந்த நதியில இருக்குன்னு கேட்டா கிருஷ்ணா நதி, மறக்காதீங்க. இன்னொன்னு, கேரளாவுல ஸ்ரேயாஸ்னு ஒரு திட்டம். இது மூலமா திருநங்கைகளுக்கும் வேலையில்லாத பெண்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறாங்க. ரொம்ப நல்ல திட்டம். இப்போ ஸ்போர்ட்ஸ். நம்ம நாட்டுல ரொம்ப பிரபலமான சந்தோஷ் டிராஃபி ஃபுட்பால் டோர்னமெண்ட். அதோட 79வது ஃபைனல்ஸ்ல சர்வீசஸ் அணி கேரளாவை வீழ்த்தி கோப்பைய ஜெயிச்சிருக்காங்க. ஸ்கோர் 1-0. சர்வீசஸ் அணிக்கே இது சாதாரண வெற்றி இல்ல. இது அவங்க ஜெயிக்கிற 8வது சந்தோஷ் டிராஃபி பட்டம். சோ இந்த நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க, 8வது முறை.
சரி, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைனல் ரிவிஷன் பாத்துடலாம். தேர்வுல இதெல்லாம் எப்படி மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க, இதுதான் இன்னைக்கோட குவிக் ரிவிஷன் சார்ட். சார்ல்ஸ் டார்வின் டேனா February 12. வந்தே மாதரம் ரூல்னா 6 சரணங்கள். தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்க கிடைச்சது? ஈஜிப்ட்ல மன்னர்களின் சமவழியில. PM சூராஜ் போர்ட்டல் எந்த அமைச்சகம்? சமூக நீதி அமைச்சகம். அல்மெட்டி அணை எந்த நதி? கிருஷ்ணா நதி. இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. வேணும்னா இந்த ஸ்லைட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதுல ஒரு கொள்கையா இருந்தாலும் சரி, ஒரு கண்டுபிடிப்பா இருந்தாலும் சரி, இந்தியாவோட எதிர்காலத்துல எது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த அப்டேட்ஸ்ல சந்திப்போம்.